என்னை சோதித்த தேவன் என்னை பொன்னாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? என்னை சோதித்தாரியா? The one who has tested me, I will come as fine as to gold. ஒரு கோல்ட என்ன பண்றாங்க? ஃபயர்ல போட்டு என்ன பண்றாங்க? மெல்ட் பண்றாங்க. ஹையஸ்ட் ஃப்ளேம். அந்த ஃப்ளேம்ல குடுத்தோன்னா தான் அதோட பியூரிட்டியே செக் ஆகுது. கரெக்ட்டா இல்லீங்களா? அவர் சொல்றாரு, என் பியூரிட்டி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செக் பண்ணிட்டாரு. நான் பெஸ்ட் கோல்டா வர போகிறேன். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் பெஸ்டா வர போறேன்? ஆமென். வஸ்டா இல்லையா, பெஸ்டா எடுத்துன்னு வருவார் ஆண்டவர், செய்வார். ஏனால் இங்க யோபு சொல்றார், என்ன ஆண்டவர் சோதித்தார். நான் போன பாதையில ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணாரு. நான் ஆண்டவரை விட்டு கொடுக்கல, ஆண்டவரை மர்தலிக்கல, ஆண்டவரை கட்டி பிடிச்சிக்கினேன். அதனால நான் என்னவா வர போறேன்? பொன்னாய் வர போறேன். நெக்ஸ்ட், எஸ் 11ஆம் வசனம். My feet have closely followed his steps. இன்னைக்கு உங்க கால்கள் எங்க போகுது? வெரி இம்பார்ட்டன்ட். போகாத இடத்துல போனா காலை ஒச்சின்னு தான் வருவேன். கர்த்தர் உன்னை எங்க காட்டுகிறார் அங்கதான் போகணும். கர்த்தர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்தா, இந்த காரியத்தை பண்ணிட்டா. அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்து டிசைட் பண்ணிடாதீங்க. பார்க்கறதெல்லாம் பால் இல்ல, அது ஃபெனைலும் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன அவுட்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கிறாங்க? ஓ இவங்களா நல்லா இருக்கிறாங்க, கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிறாரா, இவர் தான் தலைவான்னு நினைக்குவாங்க. அது தலைவா இருக்காது, காலம் இருக்காது. இன்னைக்கு நான் சொல்றேன், do not decide by outer appearance. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு காரியம், உன் உள்ளத்தை நீ என்ன பண்ணு? பரிசுத்தமாக்கு. அவர் உள்ளத்தை காண்கிற தேவன். மனுஷன் வெளித்தோட்டத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். அப்ப அந்த உள்ள பரிசுத்தமா இருக்கணும்னா உன் வழிகள் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். உன்னுடைய வழிகள், இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருத்தரும் உன்னுடைய வழிகளை சுத்தமாக்குங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. யாரையும் நம்பி போவாதீங்க, கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? நிச்சயம் நம்பின நாட்கள் போதும், அவன் கொடுத்த உபத்திரமா போதும். கர்த்தரை நம்புங்க.